Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு அன்புடன் நான் வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம் மத்தியிலே அநேக காரியங்களினாலே வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். நீங்களும் அதிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஸோ நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு 2 வாரங்களாக இந்த நம்மளுடைய ஃப்ரைடே ப்ரேயரில் நம் ஜபத்தை குறித்து அநேக தியானங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். முதலாவதாக யாக்கோபு செய்த ஜபத்தை, அதிலே அவன் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்த்தோம். அப்புறம் போன வாரம் எலிஷாவுடைய ஜபத்தை குறித்து நாம் பார்த்தோம், கண்களை திறந்தார் என்று சொல்லி. ஸோ இன்றும் ஒரு நபருடைய ஜபத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஸோ நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னன்னு தெரியல, அந்த ஜபத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை பேசி கொண்டு வருகிறார். அது அவருடைய சித்தம். அவர் பேசினா நிச்சயமாய் அது நன்மையானதால் தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன். சரிங்களா? டு ஷேர் வித் யூ, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஷேர் வித் யூ த வேர்ட் ஆஃப் காட். ஸோ இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், யாரை குறித்து பார்க்க போகின்றோம் என்று பார்த்தீர்கள் என்றால், அவருக்கு முகவரி தேவையில்லை, அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அவரை குறித்து சொல்லப்படாத இடங்கள் இல்லை. இயேசுவும் அவரை அநேக இடங்களிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கணும். வெரி ப்ரொமினன்ட் ஃபிகர், ரொம்ப முக்கியமான ஒரு வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார். வேறு யாரும் இல்லை, மோசே. ஸோ மோசேனுடைய ஜபத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மோசேக்கு அநேக தன்மைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் மோசே குறித்து நாம் பேசலாம். ஆனால் விசேஷித்த முறையில் இந்த மனுஷன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கின்றார். ஆனால் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள், மோசேவை பார்க்கும் பொழுது இஸ் அ வெரி ஹம்பிள் மேன், ரொம்ப தாழ்மையான மனுஷன். அதே சமயம் அவர் கர்த்தருடைய ஃப்ரெண்டு என்று கூட அழைக்கப்படுவார். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு பார்க்கும்போது நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும். அந்த டைம்லேயே ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பர்களை போல அவங்க பேசி கொண்டிருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்களை போல பேசி கொண்டிருப்பார்கள். அதுதான் நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகின்றோம். their conversation is like a friend. God is a friend. ஸோ அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்களுடைய கான்வர்சேஷனாக இருக்கும். நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் பார்த்திருவோம் என்றால், நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜீவியத்தில் நம்மளுடைய அந்த பாதையில் கிறிஸ்துவ பாதையில் பார்ப்பீங்கன்னா, நம்மளுடைய அந்த வே ஆஃப் லைஃப், அதாவது நம்மளுடைய அந்த வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பைபிள், நம்மளுடைய வேதம் மட்டும்தான் கடவுளை ஃப்ரெண்ட் என்று அழைக்க முடியும். நீங்கள் வேற எங்கேயாவது போயிட்டு அதை பாருங்களேன், இருக்காது. ஆனால் வேதம் மட்டும்தான் கடவுள் நம்மை ஃப்ரெண்டாக அவர் அழைக்கின்றார். யூ ஆர் நோ மோ மை சர்வன்ட், யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்று அழைக்கின்ற தேவனாக இருக்கிறார். அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் மோசே கர்த்தரோடு ஒரு ஃப்ரெண்டு முறையில், ஒரு நண்பர் முறையில் உரையாடுகிறதை நாம் பார்க்கணும். அதுதான் ஜெபம். he is talking to a friend. ஒரு ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்டோடு பேசுகிற ஒரு உறவை நாம் பார்க்கின்றதாக இருக்கின்றது. ஸோ இன்றைக்கு விசேஷித்த முறையில் மோசே அநேக ஜெபங்களை ஜெபித்தார். ஆனால் ஒரு விதமான ஜெபம் இந்த வேளையில், இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன். I just want to share with you, when we want to talk about Moses' prayer, there is a lot of prayer Moses prayed. But today I just want to take one prayer which is very important. I think it's very suitable for this current situation, and we need to pray like Moses. மோசேயை போல நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் மத்தியில் அதை உற்சாகப்படுத்தவும், அதிலிருந்து காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளவும் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். உங்கள்கிட்டையும் பேச இருக்கிறார், என்கிட்டையும் பேச இருக்கிறார். அதுதான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சரி, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரையாகமம் 32ஆவது அதிகாரம் வசனம் 11 to 14. எக்ஸோடஸ் சாப்டர் 32 verse 11 to 14. இந்த வசனங்கள் அடிப்படையில் தான்
நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு போறதுக்கு முன்பதாக இந்த வேலையிலும் கண்களை மூடி ஒரு விஷய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேச போவதற்காக நன்றி. மோசே ஆண்டவரே, உம்முடைய மகன், உம்முடைய ஊழியக்காரர், உம்முடைய நண்பர் ஆண்டவரே, அவரை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர் ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவரே நாங்கள் ஆராயும் பொழுது, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இதே ஜெபத்தை ஆண்டவரே, இந்த ரகசியங்களை, மோசேனுடைய ஜெபத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் அமைத்து கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும், எங்களுடைய ஜெப சிந்தனைகள் மாறட்டும், எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே மோசே ஜெபித்தது போல ஆண்டவரே அது உதாரணமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே கேட்கின்ற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றேன். கர்த்தர் அப்படியாக நீர் வழி நடத்தி கிரியை செய்து காத்துக்கொள்ளும்படியாக மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God is good all the time. Hallelujah. ஸோ நன்றாக பார்த்தீர்கள் ஜெபம் என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். Do you know one thing? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியும், ஆனால் அதை நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். சில பேத்துக்கு இது புதுமையாக இருக்கும். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் பிசாசு பயப்படுகிற ஒரே காரியம் என்னவென்று தெரியுமா? அவனுக்கு நீங்கள் வேதம் தெரிந்து கொள்வதிலையோ, வேதத்தை நீங்கள் எவ்வளோ வசனங்கள் வைத்திருக்கிறதுனாலையோ அதெல்லாம் அவன் பயப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளை விட அவனுக்கு வேதம் அதிகமாக தெரியும். நம்மளை விட அவனுக்கு வேதத்தில் இருக்கிற காரியங்களே அதிகமாக தெரியும். ஆனால் அவன் பயப்படுகிற, அவனுடைய அரணை உடைக்கின்ற, அவனோட அரணை அசைக்கின்ற ஒரே காரியம் என்னவென்றால் ஜெபம். The only thing that makes devil tremble, it is your prayer. இந்த ஜெபத்தின் மூலியமாகத்தான் இந்த பிசாசின் அரண்கள் அதிரப்படுகிறது. அது மட்டுமல்ல, பிசாசானவன் பயந்து இருக்கிறதோ, அவன் கொஞ்சம் ஆடி இருக்கிற ஒரே காரியம் என்னவென்றால் இந்த ஜெபம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீர்களான்னா, இந்த ஜெபம் என்பது என்னவென்றால், நான் என்னை படைத்தவரோடு கூட நான் உரையாடுகிறேன். அப்பனா என் அப்பாவோடு கூட நான் பேசுகிற நேரம். இப்போ ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஐ எம் டாக்கிங், ஐ எம் கன்வர்சிங் வித் காட். நான் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிற நேரமாக இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் என்னன்னா, ஐயோ இந்த மகன், அதாவது இவனை எப்படியாவது நான் குழப்பலான்னு பார்க்குறேன். ஆனால் இவன் அப்பா சமூகத்தில் கேட்டாக்கா அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டார், அவர் நிச்சயமாக இவன் கேட்கறது எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லி நடுக்கத்துக்குள்ள இருக்கின்ற காரியம்தான் இந்த ஜெபம். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜெபம் பண்ணும் பொழுது தான் தூக்கம் வரும், ஜெபம் பண்ணும் பொழுது தான் சிந்தனைகள் மாறும். The devil brings so much of distraction during the prayer. இதெல்லாம் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. ஜெபிக்க அப்போ தான் உட்காருவீங்க, என்னென்ன எண்ணங்கள்லாம் வந்து போகும். ஏன்? இதெல்லாம் தாட். அப்போ தான் ஜெபத்தை எப்படியாவது தடுக்கணும், ஜெபத்தை எப்படியாவது உடைக்கணும், இந்த ஜெபம், இந்த கான்வர்சேஷன் எப்படியாவது உடைக்கணும். இதை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூடாது, இவங்க ரெண்டு பேரும் காரியத்தை ஷேர் பண்ணிக்க கூடாது என்று அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிகாஸ் யூ ஆர் கனெக்டிங் வித் தி கிரியேட்டர். ஹல்லேலூயா. ஒரு அப்பா கிட்ட பேசும் பொழுது நிச்சயமா, பிள்ளை அப்பாட்ட கேட்கும் பொழுது நிச்சயமா பிசாசுக்கு தெரியும், நிச்சயமா இந்த தகப்பன் செய்திருவார் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவன் அரண்கள் ஆடும். அதனால தான் ஜெபம் வல்லமை உள்ளது. தட்ஸ் த வெப்பன், தட்ஸ் த வண்டர்ஃபுல் வெப்பன் டு ட்ரெம்பிள் த டெவில். ஸோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் அநேகருடைய ஜெபமாக இருக்கிறது. ஆனால் மோசேயுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமான ஜெபம். இந்த மோசேயுடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் நீங்கள் நன்றாக வாசிக்கணும். அநேக ஜெபங்கள் மோசே ஜெபித்தார். ஆனால் அந்த ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் மறுபடியும் பார்க்கும் பொழுது அது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எடுக்கப்பட்ட இந்த யாத்திரையாகமம் 32வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்கும் வெரி ஃபேமிலியர் இன்சிடென்ட். இந்த காரியத்தை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாக. என்ன சம்பவம்? இந்த
மோசே வந்து, நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். மோசே வந்து மலை மேலே போயிட்டார். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவர் ஆண்டவர் சமூகத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறார் 40 நாள். சரிங்களா? அப்புறம் அமர்ந்திருக்கிற வேலையில் அவர் மலைக்கு போயிட்டார். ஸோ ஜனங்கள் எல்லாத்தையும் இருக்க சொல்லிட்டு ஆர்வன் அங்கே இருக்கிறாரு, ஏராட் அங்கே இருக்கிறாரு. ஸோ அங்கே இருந்துட்டு இவர் மலை மேலே போயிட்டார். இப்போ மலை மேலே போயிட்ட கையோட அவர் வருகிறதுக்கு நேரம் தாமதமாயிட்ட கையோட, நீங்கள் 1வது வசனத்தில் வாசிக்கணும், நேரம் தாமதமாயிட்டு மக்களுக்கு பேஷண்ட்டாக இருக்க முடியல. தே ஆர் நாட் பேஷண்ட். ஏன்னா அது போனவர் காணமே, என்னாச்சுன்னு தெரில, ஐயோ என்னாச்சுன்னு தெரிலன்னு அங்கே ஒரு சலசலப்பு ஆரம்பித்து ஏரனை பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்போ ஏரனை பிடிச்சி கொடுக்கும்போது ஏரன் வந்து என்ன செய்யறதுன்னு தெரில. ஈ டோன்ட் டு ஸ்டாண்ட். அது பார்த்தீங்கன்னா ஈ டோன்ட் டு ஸ்டாண்ட். அவர் மக்களுக்கு பயந்து மக்கள் சொல்கிறத பேச்சை கேட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் வாசிங்கன்னா அதுதான் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், ஓகே நம்மளுக்கு ஓகே போனவர் காணோம், என்னாச்சுன்னு தெரில, ஓகே ரைட், இப்போ நம்ம நட்டாத்தில் இருக்கிறோம், சரி நம்ம லீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஓகே ரைட், என்ன பண்ணுங்கள், உங்களுடைய தோடு எல்லாத்தையும் கொண்டு வாங்க, உங்கள் தங்கத்தெல்லாம் கொண்டு வாங்க, நம்ம அக்கினியில் போட்டு நம்மளுக்குன்னு ஒரு கடவுள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தூண்டுறாங்க. இவரும் நீங்கள் நன்றாக வாசிக்கணும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏரனும் வந்து அதை தூண்டுவார். ஆக்சுவலி பார்க்க போனால் அவர் தான் அந்த மெயின் பர்சன். அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த போட்டுட்டு அழகான காஃபு அவர் செய்வார். இது செஞ்சு கொண்டிருக்கிற வேலையில் மேலே இருக்கிற மோசஸ்க்கு ஆண்டவர் சிக்னல் கொடுப்பா, மோசஸ் சீக்கிரமாக போய் இருக்கீல, இந்த மக்கள் மக்கள் இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஜனங்கள் கொஞ்சம் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ கீழே போ, எனக்கு எதிராக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி போகிறதே பார்க்குறோம். போன பிறகு ஐ வாண்ட் டு மேக் த ஸ்டோரி கட் ஷார்ட். கீழே போகிறாங்க. கீழே போயிட்ட பிறகு பார்த்தாக்கா என்ன நடக்கிறது, அவர்கள் எல்லாம் குடிச்சு வெறிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏரன்ட்ட போய் ஏரன் என்ன செஞ்சுட்ட, இவங்க என்ன செய்யுதுன்னு ஏரன் வந்து இந்த அப்புறம் வரேன் சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டில் வரேன். ஸோ ஏரன் வந்து சொல்கிறார், இல்லை இந்த மாதிரி ஆச்சு, நீங்கள் வரதுக்கு லேட் ஆச்சு, அதனால் இவங்க ரொம்ப தோச்சை பண்ணாங்க, ஸோ அதனால் வந்து தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா அக்னியில் போட்டேன், அந்த அக்னி வந்து அந்த சும்மா போட்டேன், அது வந்து ஆட்டுக்குட்டி ஆயிடுச்சு. பாருங்க அங்கேயும் மேஜிக் செஞ்சுருக்கிறாரு. ஆட்டுக்குட்டி ஆச்சு அப்படின்னு நீங்கள் வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஆட்டுக்குட்டி ஆயினனுக்கு என்ன ஆச்சுன்னா, அப்புறம் ஆனால் மோசஸுக்கு வெறி வந்து அவருக்கு ஆத்திரம் வந்து என்ன செய்வார்னா, அதை எடுத்து அடித்து பவுடர் ஆக்கி என்ன செய்ய சொல்கிறாரு, குடிக்கிற தண்ணியில் குடிச்சாரு, குடிக்க சொல்லிடுவார். ஸோ அதெல்லாம் நடந்துட்ட பிறகு என்ன செய்வார், யார் கர்த்தர் பக்கம் என்று சொல்லி லேவி எல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்ட கையோட அந்த மக்களை 3000 பேரை வந்து அதை பட்டயத்தினால கொண்டு போடுவார். அதோடு முடியுது பாருங்கள். அதுதான் கதை. நீங்கள் நல்லா வாசிக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன வருது, நீங்கள் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் தான் நம்ம தியானிக்க இருக்கின்றோம். அந்த காரியத்தில் தான் பார்க்குறோம். அது வந்து என்னென்னா மோசே செய்த ஜெபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் ஆண்டு ரொம்ப ஆத்திரப்படுறாரு. நான் அழிக்க போகிறேன், நான் நிச்சயமாக அழிக்க போகிறேன், மோசஸ் இன்னும் விட பாருங்க, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேலே மூளும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, என்கிட்ட மன்றாடாத, என்னை விட்டு விடு, கிவ் மீ அலோன், என்னை மன்றாடாத, என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதிகளுக்கு இந்த மக்கள் நான் அழிச்சிடுவேன், ஆனால் உன்னை நான் வந்து இன்னொரு பெரிய நேஷனாக மாற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்ட பிறகு மோசே ஜெபம், ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, எதுக்கு கோவப்படுறீங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவர், இந்த ஜனங்க உங்கள் ஜனங்க தானே ஆண்டவர், நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க ஆண்டவரே, இவங்களை நீங்கள் தானே ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இதை தான் நாம் சற்று நேரம் நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தர் நிச்சயமாக இது நம்மோடு கூட ஒரு ரெண்டு லெசன்ஸ், அதாவது 2 காரியங்கள் இந்த மோசேயுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்பதாக சில சர்ப்ரைசிங் காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். வியப்பூட்டும் காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பேன். வியப்பூட்டும் காரியங்கள் நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் நீங்கள் பார்க்கணும். 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, and the Lord said to Moses, go down for your people. அவர் பாருங்கள், ஆத்திரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு மோசேகிட்ட, your people. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஆக்சுவலி அது காட்ஸ் பீப்புள். ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். மோசையை பயன்படுத்தி மக்களை கொண்டு வந்தது தேவன். ஆனால் இங்கே மோசேட்ட பேர் யோ பீப்புள், இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, அது யோ மக்கள், நீ கொண்டு வந்த, அப்படி தான் போடுவார் பாருங்க. அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே,
உங்க மக்கள் தானே, நீங்க தானே கொண்டு வர சொன்னீங்க. மோசஸ் சும்மா தானே இருந்தா, அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் மக்களை கூட்டு போ, அவங்களோட காரியங்கள்லாம் பெருசாச்சு, நான் ஒன்றை கொண்டு தான் செய்ய போறேன்னு சொல்லிவிட்டு, இப்போ ஓ மக்கள் நீ கொண்டு வந்த தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸுக்கான நிலைமை. ரெண்டாவது சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, லீவ் மீ அலோன், என்னை விடு, என்னை விட்டு. அப்போ இவ்வளவு நாள் அந்த மக்களுக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிற மோசஸ் பாருங்க. அப்போ பாருங்க எப்படி ஜெபிக்கிற மனுஷன் பரிந்து பேசுகிற ஆண்டவரோடு கூட என்ன ஒரு உறவு பாருங்க. அவன் பேசிக்கிட்டே இருக்கு, என்னை விட்டு, லீவ் மீ அலோன். அந்த ஒரு வார்த்தை பாருங்க, என்னை விட்டு, என்னை விட்டு. அதான் போட்டிருக்க பாருங்க, ஆகியால் நான் இவர்களை அழித்து போடும்படி நீ என்னை விட்டு விடு. அப்படின்னா நீ கெஞ்சாத, என்கிட்ட கெஞ்சா பாருங்க. அது ஒரு ஃப்ரெண்டு கன்வர்சேஷன். என்கிட்ட கெஞ்சாத, உங்களுக்கு நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன், என்கிட்ட கெஞ்சாத, லீவ் மீ அலோன். காட் இஸ் சேயிங் லீவ் மீ அலோன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்க மூன்றாவது காரியத்தை பார்த்தீர்கள் என்றால் 20வது வசனம். அதுதான் எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணது. என்ன செய்தாங்கன்னா 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, மோசே அதை ஒட்டச்சி, இதுதான் நினைக்கிறேன் இந்த பழமொழி இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், தெரியல, நான் யோசிக்கிறேன் என்னென்ன கரைச்சி குடிக்கிறது அப்படின்னு. இவங்க என்ன செய்யணும், அந்த இதை கரைச்சி குடிச்சு விட்டாங்க. நீங்கள் 20வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 20வது வசனம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். He took the calf and they had made that they had made and burn it with fire. எரிச்சிட்டு அதை பவுடர் ஆக்கி ஸ்கேட்டர் பண்ணி water on the water made the people of Israel drink it. குடிக்க வைத்தார். அதுக்கு பேர் தான் கரைச்சி குடிக்கிறது. அவங்க செஞ்ச அதே இதை கரைச்சி குடிக்கிறது. 4வது சர்ப்ரைசிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரன் இருக்கார்ல, ஏரன் என்ன ஒரு பொய், இவர் தான் எல்லாம் தோடும் கேட்குறாரு. சர்ப்ரைஸ் என்னன்னா, அவர் அங்கே மோசே கிட்ட நல்ல பையன் நடிச்சு, ஐயோ நான் இல்லை, நானுமே செய்யலை, இவங்க கேட்டதுனால எல்லாத்தையும் போட்டோன்னா அதுவாக ஆட்டுக்குட்டியாக மாறிடுச்சு. எங்கே வாசிப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே வாசிக்கணும், வேட்டா நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். ஓகே, 22வது வசனம். Aaron said, let not anger of my Lord burn hot. You know the people, உங்களுக்கு தான் அது தெரியுமே, அவங்க ஈவலாக இருக்கிறாங்க, ஆனால் இவர் செஞ்சது தெரியல. For they said to me, make us God who shall be for me. For Moses வரல, அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. 24வது வசனம் பாருங்க. So I said to them, let who have gold take it out. So they gave it to me. I throw it into fire and come out this calf. நான் சும்மா போட்டேன், அதுவா வந்துருச்சு. எப்படி? அது மோசே கிட்ட சொல்றாரு, செஞ்சது இவரு. எப்படி பஸ் தெரியும் அவர் தான் செஞ்சாருன்னு? நீங்க 35வது வசனத்தை வாசிங்க. அந்த 30 யாத்திராகம் 32 கடைசி வசனத்தை நீங்க வாசிங்க. கடைசி வசனம் 34வது வசனம் எப்படி முடியுது பாருங்க. Then the Lord sent a plague on the people because they made the calf, the one that Aaron made. யார் செஞ்சது? ஆரோன். நான் தமிழ்ல வாசிக்கிறேன். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். யார் செய்த கன்றுக்குட்டி? ஆரோன் செய்த கன்றுக்குட்டி. இதுல இன்னொரு பெரிய சர்ப்ரைசிங் காரியம், இட் இஸ் நாட் ஃபேர். நீங்க இது வாசிக்கும் பொழுது யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல, இது வாசிக்கும் பொழுது நான் யோசித்தேன். ரொம்ப அன்ஃபேரான காரியம் என்னவென்றால், இதை அதுக்கப்புறம் அவங்க செய்து விட்டுப்பட்டு மோசே 3000 பேர் அங்கே கொல்லப்படுகிறார்கள், ஜனங்கள் கொலை பண்ணப்படுகிறார்கள். ஆனா ஆக்சுவலி பார்க்க போனா யாரு தெரியுமா கொலை பண்ணப்படணும்? ஆரோன் கொலை பண்ணப்படணும். ஏன் ஆண்டவர் ஆரோனை கொலை பண்ணல? ஏன் மோசே ஆரோனை கொலை பண்ணல? இப்ப இந்த சீன்ல நன்றாக பார்த்தீங்கன்னா, ஆரோன் இஸ் த கல்பிரிட். அவன் தான் அந்த கண்டுக்குட்டியை செஞ்சவன். ஆனா 3000 பேர் போயிட்டாங்க. ஆனா ஆரோன் மட்டும் சாகடிக்கல. யோசிச்சிங்களா? 3000 people died but not Aaron. Why? கொஞ்சம் யோசிக்கல. ஆமா தானே? ஆரோன் தான் இந்த காரியத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். பார்த்துக்க சொல்லி போனது. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? செய்யாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாரு
கடவுள் பத்தி தெரியாதா ஏரனுக்கு? ஏரன் யாரு? அவன் தான் முதல் பிரீஸ்ட், போதகராக ஆக போறவர். அவன் தான் வந்து ஹை பிரீஸ்ட். ஹை பிரீஸ்ட்னா பிரதான ஆசாரியராக ஆக போறது. தெரியாத கடவுள் பத்தி? ஆனா அவனே இங்க வந்து மக்களுக்கு பயந்து, அப்படிதான் நான் சொல்லுவேன், மக்களுக்கு பயந்து அவங்க பேச்சை கேட்டு அவங்களுக்கு தகுந்ததெல்லாம் செஞ்சுட்டு அவனே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு 3000 பேர் அதுக்கு இறந்து போயிட்டாங்க அந்த காரியத்தினால. ஆனா ஆரோன் மட்டும் சாகல. ஏன்? இது எனக்கு சர்ப்ரைஸ். ஏன்? எதனால? செத்துருக்கணும் தானே, கொண்டு இருக்கணும் தானே, ஃபேரா இருக்கணும் தானே, இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இவங்க தானே. ஏன் அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள் என்றால், நானும் இதை யோசிச்சேன், ஏன் 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 ஏன். அப்புறம் தெரியும், நீங்க உபாகமம், அதாவது டியூட்ரோனமி 9வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். டியூட்ரோனமி சாப்டர் 9 verse 20 நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் 9வது அதிகாரம் வசனம் 20 நீங்க திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அங்கே ஒரு காரியம் போட்டப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு தமிழ்ல வாசிக்கிறேன். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு, இது அதே சம்பவம் தான். ஆரோன் மேல் கர்த்தர் கோபம் கொண்டு, ஆரோன் மேல ஆண்டவர் கோபமாய் இருந்தார். ஏன்னா அவன் தப்பு பண்ணான். ஆரோன் மேல ஆண்டவர் கோபம் கொண்டு, நன்றா வாசிக்கணும், கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அவனை எப்படியாச்சும் அழிச்சு போட்டுன்னு அவருடைய தாட், அவருடைய திங்கிங். யாரோட? படைத்த தேவன் ஆண்டவருடைய திங்கிங் என்ன? அவனை கொன்றுணும், அவனை அழிச்சிடணும். அதுதான் ஆண்டவருடைய திங்கிங். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். இது மக்கள்கிட்ட மோசஸ் சொல்லுகிற ஒரு பகுதி. அவர் சொல்லுகிற, அரோனே நீ ஏன் திரும்ப அவனு உயிரோடு இருக்க? என் ஆண்டு சமூகத்தில் உன்னை கொல்லணும்னு அவர் ரொம்ப ஆத்திரமா இருந்தார். உன் மேலே ரொம்ப ஆத்திரம், உன்னை அழிக்கணும்னு என்றார். ஆனால் உனக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். Such a wonderful passage. சாக வேண்டியது தப்பு, ஆண்டவர் கோபம் கொண்டார். ஆனால் only because of Moses' prayer, such a wonderful powerful prayer, Aaron அவன் சாகலைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இதே வசனம் தான், அதுதான். நான் எதுவுமே வேற எங்கேயும் சொல்ல, வசனம் போட்டிருக்கிறதா உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். ஸோ இதிலிருந்து 2 காரியங்கள் மோசே நமக்கு சொல்லி தருகிறார். அவ பாருங்க, திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். ஸோ மோசே ஜெபித்த ஒரு மிகப்பெரிய ஜெபம் என்னவென்றால் திறப்பில் நின்று ஜெபிக்கிறது. ஸோ இந்த பகுதியிலிருந்து, இந்த மோசே ஜெபத்திலிருந்து 2 காரியங்கள் நம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது நன்றாக நீங்கள் போய் தியானம் செய்து பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு பெரிய ஸ்டடி. நேரம் பத்தாது, பெரிய ஸ்டடி. ஆனால் நீங்கள் போயிட்டு வீட்டில் நேரம் இருக்கும் பொழுது இதை குறித்து வாசிங்க, இதை குறித்து கொஞ்சம் சிந்திங்க, இதை குறித்து நிறைய காரியங்கள் இதிலிருந்து வெளிப்படும். ஆனால் நான் ஒரு காரியம்தான் உங்கள் மத்தியில் நான் பேச வாஞ்சிக்கின்றேன். சரிங்களா? நம்ம பார்க்குறப்ப இது அன்ஃபேர். ஆனால் வசனம் அழகாக போட்டிருக்கு, ஆண்டவர் கோபம் கொண்டார். ஆண்டவர் கோபம் கொண்டார். ஆனால் மோசே ஜெபித்ததுனால, ஆரோனுக்காக மோசே ஜெபித்தாருங்க. அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஆரோனை விட்டுட்டாருங்க. ஹல்லேலூயா. அப்போ மோசேயோட ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். 2 காரியம், வெரி சிம்பிள். 2 காரியம் என்னவென்றால் இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 காரியம். நம்பர் 1, it is easy to pray for those who are nice to us, but Moses taught us to pray for people who are difficult. மறுபடியும் சொல்கிறேன், it is easy to pray for those who are nice to us, who are very dear to us, but Moses taught us to pray for people who are difficult. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மோசே யாருக்காக நிற்கிறாரு? ஆரோனுக்காக, தப்பு செய்தவர். நீங்கள் மோசே யாருக்காக திறப்பில் நிற்கிறார்? ஸ்டிஃப் நெக் பீப்பிள். நீங்கள் நன்றாக அது பார்த்தீர்கள் என்றால் திறப்பில் நின்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். they are not nice people,
நீங்கள் மோசே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் தெரியுங்களா? மோசே அந்த மக்கள்னால அநேக பாடுபட்டார். ஆமா தானே? இது குறை அது குறை. மோசே வருகெல்லாம் ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டு, என்ன மக்கள் இப்படி கேட்குறாங்க, மக்கள் அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் வாசிக்கணும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 11லேருந்து 21 போய் வாசிக்க. நேரம் இல்லை, அது நீங்கள் வாசிங்கன்னா சொல்ல, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே என்னது, ஈவன் காட் வாண்ட்ஸ் டு கிவ் அப் ஆன் them. நீங்கள் அப்படி தான் அங்கே பார்க்குற மாதிரி இது இருக்குது தானே. ஈவன் காட் சேட் தீஸ் ஆர் த ஸ்டிஃப் நெக் பீப்புள். நீங்கள் 32வது அதிகாரத்தில் எக்ஸோடஸ் 32ல் 9-10 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, ஈவன் காட் சேட் தே ஆர் ஸ்டிஃப் நெக் பீப்புள். ஸ்டிஃப் நெக் பீப்புள்னா வணங்கா கழுத்து உள்ளவர்கள். வேண்டாம், இவர்களை நான் அழிச்சு போட போகிறேன், என்னை விட்டு நான் இவங்களை அழிச்சு போட போகிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு தனி தேசம். இதே நான் யோசிக்கிறேன், இதே நீங்கள் மோசே இடத்துல இருந்தால் என்ன செய்வீங்க? எப்பா ஆண்டவரே அது முதல் செய்யுங்க, போட்டு தள்ளிடுங்க ஆண்டவரே, இவனுங்களோடு பெரும்பாடு. ஐயோ எதுக்கெடுத்தாலும் குறை, எதுக்கெடுத்தாலும் குறை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் எவ்வளோ கஷ்டம், என்ன போட்டு வேற தோச்சை பண்ணிக்கிட்டு, என்ன போட்டு மிதிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி, நானும் ஓன் அவுட் ஆகி, நானும் இப்படி தான் இருக்கிறேன். ஆண்டவரே தயவு செய்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒன்று அழிச்சு போட்டுருங்கண்ணே, லார்ட் ப்ளீஸ் கோ அஹெட், வைப் them out, இவங்களை அழிச்சு போட்டுருங்க, ஈஸி, என் வேலை முடிஞ்சிருச்சு. எப்பா நீங்கள் சொன்னீங்க, கொண்டு வர சொன்னீங்க, நாங்கள் அந்த பேச்சை கேட்டு கொண்டு வந்துட்டேன், இப்போ நீங்களே அழிக்க போறீங்களா? தயவு செய்து அழிச்சிருங்க, போதும், வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு மோசே சொல்லியிருக்கலாம். நானாக இருந்தால், நீங்களாக இருந்தால் அப்படி தான் சொல்லிடணும். ஈஸி வே, ஈஸி ஷார்ட்கட். ஹல்லேலூயா. பட் ஆனால் மோசஸ் இஸ் வெரி வண்டர்ஃபுல். நான் இங்கே எப்படி பார்க்குறேன்னா, ஈவன் காட் டெஸ்டிங் மோசஸ்னு, ஓ மக்கள் ப்ரோக் பண்ணுற பாருங்க, அது காட் இஸ் அர்த்தம். ஓ மக்கள், ஓ மக்கள் நீ கொண்டு வந்த, அப்படி கை கழுவுற ஒரு மாதிரி தானே இருக்கு, இப்படி தான் கொண்டு வர சொன்னார். ஆனால் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓ மக்கள் கை கழுவுற மாதிரி சொல்கிறார். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, காட் இஸ் டெஸ்டிங் மோசஸ். ஹவ் மோசஸ் ரியாக்டட். மோசஸ் ரியாக்டிங், ஆமாண்டவரே அப்படியா, இல்லை ஹவ் மோசஸ் ரியாக்டட், அவனுடைய எப்படி அவன் இதை வந்து பார்க்குறான், முதல்ல என்ன செய்வான் அப்படின்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுற கூட இருக்கலாம்ல. இஸ் டெஸ்டிங். ஈவன் நீங்கள் இதை பார்க்கும்பொழுது எனக்கு நிறைய காரியங்கள் வருது. ஆபிரகாம் இப்படி தான் சோடோம் குமாராக்காக, ஆண்டவரே காப்பாற்றுங்க ஆண்டவரே, 10 பேர் 5 பேர் 50 பேர் 30 பேர் 10 பேர் இருந்தால் ஓகேவா அப்படின்னு அங்கே பேரம் பேசுவான். அதுவும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் நினைவே பாருங்க, ஜோனாவை கொண்டு போயிட்டு அழிக்கணும்னு திட்டம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீ போய் சொல்லுன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்க தான் அதெல்லாம் பார்த்துருவீங்க. இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் வாண்ட் டு டெஸ்ட். இது மோசஸ்க்கும் இது ஒரு டெஸ்டிங் தான். எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா, காட் இஸ் டெஸ்டிங் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மோசஸ். பட் மோசஸ் ஸ்டாண்ட் ஃபர்ம் அண்ட் செட், நோ லார்ட், திஸ் யோர் பீப்புள், இது உங்க மக்கள், even though they're difficult, இது உங்கள் மக்கள் ஆண்டவரே, நீங்கள் கொண்டு வந்தீங்க, நீங்கள் தானே வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, இவங்க கொண்டு தானே பெரிய காரியம் செய்ய போகிறீங்க, இவங்களை கொண்டு தானே ஒரு தேசத்தில் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. ஆண்டவரே நீங்களே இப்படி சொல்லாமா, நீங்களே இப்படி செய்யலாமா, நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தானே, நீங்களே இப்படி சொல்லாமா ஆண்டவரே, கொஞ்சம் கோவப்படாத, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஆண்டவரே, கொஞ்சம் மன இருங்க ப்ளீஸ் ஆண்டவரே, இது இவங்களை மன்னிக்க வேண்டாமா, இவங்களை ஒன்றும் செய்யாதுங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார். சச் அ வண்டர்ஃபுல் ப்ரேயர். யார் இந்த மக்கள்? they are not nice to him. மோசஸுக்கு இந்த மக்கள்னால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆமாம் தானே? இவங்க நல்ல மக்களும் இல்லை, ரொம்ப ஸ்டிஃப் நெக் பீப்புள், இக்னரண்ட் பீப்புள், அப்படிப்பட்ட மக்கள். ஆனால் மோசஸ் ஸ்டாண்ட் இன் த கேப் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஹல்லேலூயா. நம்ம ரைட்டிங் நான் எழுதியிருக்கேன், ஸ்டாண்டிங் இன் த கேப். நம்மளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறோம் ஒன்று, ஆனால் ஒருத்தர் சார்பில் நின்று ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்காக, இல்லை ஒரு தேசத்திற்காக, ஒரு கூட்ட மக்களுக்காக, சபைக்காக திறப்பில் நின்று, ஆண்டவரே அவங்கள கொஞ்சம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆண்டவரே அவங்கள திறப்பில் நிற்கிறேன், நான் நிற்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே அவங்கள மன்னிப்பீங்களா, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆண்டவரே அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுகிற ஒரு காரியம். யூ see, when you stand in the gap, you are actually touching God's heart. நீங்கள் பாருங்கள், அவர் செய்ய நினைத்தார், அழிக்க நினைத்தார். ஆனால் இந்த இன்டர்செசரி ப்ரேயர், ஹவ் பவர்ஃபுல் ப்ரேயர். ஒரு மக்களுக்காக மன்றாடி பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவர் இருதயம் உருகி அவர் செய்ய நினைத்து செய்யல. அல்லேலூயா, செய்யல. ஆரோனை விட்டுட்டார் பாருங்க. அவன் தான் அந்த கல்பிரிட்டு, மோசே ஜெபிச்சதுனால. அதனால ஆண்டவர் ஆத்திரம் குறைஞ்சிச்சா? இல்லை, ஆத்திரமா தான் இருந்தார். நான் சில காரியங்கள்லாம் அவர் செய்தார் பாருங்க. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, பாவத்தை அவர் வந்து அப்படி கண்டு முடியல. இல்லை, நீ செஞ்ச பாவத்திற்கு கான்சிக்வன்சஸ் இருக்கு. ஆனால் அழிக்கவோ அது இது பண்ணவோ ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, அது வந்து ஒன்றுமே அவர் வந்து காரியங்களை செய்யலை. ஏன்? மோசஸ் திறப்பில் நின்றதுனாலுங்க. நீங்கள் இசைக்கேல் 22:30 வாசிச்சிங்கன்னா போட்டிருக்கு, இது வாழை கட்டுறதுக்கு இசைக்கேல் சொல்லுவார், இந்த வாழை கட்டுறதுக்கு யாருமே திறப்பில் இல்லையா? ஆண்டவர் சார்பில் நிற்பதற்கு யாருமே இல்லையா? ஆண்டவர் சார்பதற்கு மக்களுக்கு கர்த்தர் மக்கத்தில் நிற்பதற்கு யாருமே இல்லை, ஒருத்தரும் இல்லையே என்று இசைக்கேல் காலத்தில் சொல்லுகிறது. அதான் ஆஸ்கிங், are you the one who God is looking for? The Bible say no one. Are you? நீங்கள் தானே அந்த நபர் ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிற திறப்பில் நிற்பதற்கு. தெரியுங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம் திறப்பில் நிற்பது, ஒரு 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 காரியத்திற்காக நிற்பது, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்துக்காக விடா மோசஸை போல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிப்பது. God sometimes shows some situation to you or something happen in front of you because God wants to stand in the gap for the person. சில சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சில சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைப்பார். சில மக்கள் மத்தியில் அவர்களுடைய சுபாவங்கள் அதெல்லாம் தெரியும். சில சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு சில காரியங்கள் இருக்கும். அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி பார்க்கணுன்னா, அந்த நபருக்கு பிரச்சனை இருக்கிறது, அந்த நபர் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறார், அந்த நபருக்காக நான் ஜெபம் பண்ணணும், அவருக்காக நான் திறப்பில் நிற்கணும், இந்த நபருக்காக நான் திறப்பில் நிற்கணும், அவருக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, அவருக்கு இந்த பலவீனம் இருக்குது, இந்த பலவீனருக்காக நான் மோசஸை போல திறப்பில் நிற்க. ஆண்டவரே, அவர்களையும் நேசிக்கிற தேவன் தானே, அவங்களையும் நீங்கள் பயன்படுத்துகிற தேவன் தானே, அவங்களுக்காக கூட மரித்த தேவன் தானே. ஆண்டவரே, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, ஆண்டவரே அவங்கள காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு திறப்பில் நிற்கிற ஜெபம் அருமையான ஜெபம். Hallelujah. God not called to be only pray for those who are nice to you. என்னோடு கூட இருக்கிறவங்க, it is time for pray for your enemy. Pray for people who persecuting you. Pray for people who are undermining you. Pray for people who are always giving problem to you. மோசஸ் அப்படி தாங்க செஞ்சாரு. ஜீசஸும் இதை தான் சொல்கிறாரு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மத்தியு 5:44 என்ன சொல்கிறார்? ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூ. வெரி பவர்ஃபுல். எப்படிங்க என்னை போட்டு நிறுக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்கிறார். அதான் சீக்ரெட். ப்ரே ஃபார் தோஸ். தட்ஸ் கால் பவர்ஃபுல் ப்ரேயர். யூ வாண்ட் டு நோ பவர்ஃபுல் ப்ரேயர்? ஐயோ எனக்கு வல்லமையான ஜெபம் என்ன தெரியுங்களா? எது தெரியுமா வல்லமையான ஜெபம்? மோசஸ் ஜெபிச்சது ஸ்டாண்டிங் இன் த கேப். Pray for people who are difficult. Pray for your enemy. Pray for people who are persecuting you. Pray for people who hurt you so much. Pray for people that stiff-necked people, கேட்க மாட்டாங்க, ignorant people. Pray for them. Stand in the gap for them. That is the powerful prayer that God calling for. God is looking for that kind of people. ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வீரர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வீரர்கள் நீங்களா? திறப்பில் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னவென்றால், God sometimes get angry of our action. நம்ம எடுக்கிற சில தீர்மானங்கள் ஆண்டவர் ஆத்திரமாக தான் இருக்கிறார். ஆனால் ரிமெம்பர், நான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு காரியம் என்னவென்றால், எனக்காக யாரோ ஒரு ஆள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் ஆரோனோட வாழ்க்கைக்கு வரல. ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் God is okay with all your action. நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவர் எல்லாம் ஓகே, என்னுடைய செயல்னால எல்லாம் ஓகேலா, நான் அது அப்படியா இருக்கிறேன், நம்ம பண்ணாத அட்டுழியம் அநியாயங்கள், ஆனால் இன்னும் அநியாயங்களுக்கெல்லாம் இன்னும் நான் வந்து படலை. நீங்கள் நியூ டெஸ்டமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அனனியா சஃபீரா சபைக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கொண்டனால ஆவிக்கு அப்பயே மரித்தார்கள், அப்பயே போயிட்டாங்க. நீங்கள் ஆக்ட்ஸ் புஸ்தகத்தில் வாசிக்கணும், பேதுரு என்னது ஆண்டவர் சமூகத்தில் நீ போய் சொன்னதுனால உடனே உயிர் போயிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, அது நியூ டெஸ்டமெண்ட் நினைச்சு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நியூ டெஸ்டமெண்ட்ல நடந்தது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்பயும் அப்படி ஆண்டவர் செஞ்சா போய் சொன்னா முடிஞ்சு சுப் எடுத்துட்டா. யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம செய்யற அநியாயம் எவ்வளோ, நம்ம செய்த பாவம் எவ்வளோ, நம்ம செய்கிற குற்றம் எவ்வளோ, எவ்வளவு அநியாயங்கள் செய்திருக்கிறோம், எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். ஆமா தானே?
ஆனா ஆண்டவர் ஆத்திரமாக தான் இருக்கிறார். அது இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஆரோன் மேல சரியான கோபம், ஆத்திரமாக தான் இருக்கிறேன், செய்கின்ற ஆக்ஷனுக்கு ஆத்திரமாக தான் இருக்கிறேன். ஆனா நான் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் இன்னமும் சஸ்டெயினாக இருக்கிறேன், நான் இன்னமும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, எனக்கு இன்னமும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை கொடுக்குறாருன்னா ஒரே ஒரு காரணத்தில் ஏன் தெரியுமா? எனக்காக யாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க. நான் இல்லைப்பா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. You are sustaining because somebody is praying for you. You are still alive because somebody is praying for you. You are still living because somebody is praying for you earnestly. உங்களுக்காக யாரோ ஒரு ஆளு கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். Do you know two things to remember? Why God is patient with me? ஏன் ஆண்டவர் இன்னமும் என்னை வைத்து கொண்டிருக்கா? இன்னும் என்னோட நான் பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் எல்லாம் ஓகே அப்படின்னு இல்லை, ஆத்திரமா தான் இருக்கிறாரு. ஆனா யாரோ எனக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. மோசே போல யாரோ எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்காங்க. He can be your mother. My dear youths, மட்டும் அழியா எங்கள் தெரியல, ஆண்டவருக்கு தெரியல இல்லை, ஆண்டவர் மன்னிச்சிட்டார் போல, ஓகேயா இருக்கு அப்படின்னு சொல்லி you are hurting God in a way. Some action is I'm hurting God, I'm hurting his heart, but I'm still sustaining, I'm still living. Because why? Because maybe your mother is praying for you earnestly every day, every night with tears. She is praying for you. Your father is praying for you. Your father is interceding for you. Your father is sitting and praying for you. Your husband is praying for you. Your wife is praying for you. ஐயோ, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறாதா? இந்த மனுஷனுடைய காரியங்கள் மாறாதா? இந்த மனுஷன் கர்த்தர் பக்கம் திரும்ப மாட்டாரான்னு கண்ணீரோடு யாரோ ஒரு ஆள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க. It can be your mother. Your mother is praying for you, my dear youths. How many mothers are praying earnestly? How many mothers are praying with tears? How many mothers are crying for their children? That's called standing in the gap. You are sustaining, you are still living. God is doing mighty things for the sake of your mother, for the sake of your father, for the person that crying for you. Hallelujah. நான் எப்போது சொல்லுவேன், நான் இப்போ ஊழியக்காரனுக்கு ஒரே காரணம் எங்கள் அம்மா விட்ட கண்ணீர் தான். எவ்வளோ ஜெபிச்சுப்பாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னோட சொந்தப்பட்ட எவ்வளோ ஜெபிச்சாங்க, ஆண்டவரே இந்த மகன் ஊழியக்கார, ஆண்டவரே எப்படியாவது, ஆண்டவரே எப்படியாவது, ஆண்டவரே. நான் இங்கே இருக்கிற ஆடியில் எப்பயோ செத்துருப்பேன், நான் இன்னும் வாழ்கிறேன், இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன். எங்கள் அம்மா விட்ட கண்ணீர். சில பேர் இன்னும் சபையில் இருக்கிறோம், நம்ம பண்ணுறதெல்லாம் அட்டுலியும் அநியாயங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். ஏன்னா யாரோ உங்களுக்காக பரிந்து கர்த்தர் சமூகத்தில் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Such a wonderful prayer. Don't remember that you are living because of someone's tears. Remember that with someone's tears we are now alive by the grace of God. I'm living because of grace of God. You know why? Someone is crying for me. Someone is standing in the gap for me. Someone is standing and asking God, Lord, please forgive him. Lord, please, Lord. He's a good boy. It's a very good boy, Lord. He's a good man, Lord. He's a good lady, Lord. Please, Lord. அங்கே கொஞ்சம் கிறுக்காக தான் இருக்கு ஆண்டவரே, ஆனால் அதெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே நன்மைகளை பார்க்க செய்யுங்க ஆண்டவரே. ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் லார்ட்னு ப்ளீடிங் பண்ணுகிற பீப்புள் இருக்கிறாங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் தட். Right now, let us remember those people. Now he's praying for you. You may not know. You may not know. அந்த புதிய ஏற்பாடுல அந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கே இருப்போம்? இன்னாரும் நம்ம உயிர் வாழ்ந்துருக்க மாட்டோம். இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னா யாரும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு don't think God is not closing eyes with all the actions that I'm doing against him. He is angry. He is an angry God. Aaron, he is angry. But because of Moses' prayer, he's been patient. Don't play with his patience. Why God is patient? Because நீங்கள் போயிட்டு 2 பேதுரு 3:9 வாசிங்க. அது கடைசி காலத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இன்னும் பேஷனாக இருக்கிறார் என்றால் because he wants us to repent. Because he gives us so much of chance
And most importantly, someone is praying for you very earnestly. Don't despise that prayer. Don't forget that prayer. Please remember, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, please remember that someone is praying for you. It can be your pastor. It can be one of ஒரு வயதான அம்மா இந்த சபையில் கூட இருக்கலாம். நம்ம சபையில் வயதான அம்மாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு வாலிப பையனாக இருக்கலாம். உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம். யாராவது உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை குறித்து யோசிங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. கர்த்தாவே, உமக்கு நன்றி. மோசேயோட ஜெபம் எவ்வளோ பெரிய ஜெபம் ஆண்டவரே. இந்த ஜெபத்து மூலியமாக எவ்வளோ காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியங்களை நாங்கள் எப்பொழுதும் மறவாதபடி ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு நன்மையோ எங்களுக்கு சாதகமாக இருக்கிற மக்களுக்கு ஜெபம் பண்ணுவது ரொம்ப சுலபம். அதை தான் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய எதிரிகளுக்கோ எங்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கோ ஜெபம் பண்ணுவது ஆண்டவரே அது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அவர்களுக்காக திரைப்படம் இருப்பது ரொம்ப குறைவு. ஆனால் இன்று அதை நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மோசேயின் ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஆண்டவரே. மோசேயின் ஜெபத்தினாலே ஆரோன் காப்பாற்றப்பட்டான் ஆண்டவரே. அது தெளிவாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அதே சமயம் கூட ஆண்டவரே, நாங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்காக யாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் மோசேயை போல ஆண்டவரே. அந்த நபருக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் பொறுமையாக இருக்கிறீர். அந்த பொறுமையை நாங்கள் ஆண்டவரை கிராண்டட்டாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அந்த பொறுமையை ஆண்டவரே நாங்கள் அதை அலட்சியமாக எண்ணியாதபடிக்கு கர்த்தாவே அதை நாங்கள் கடைப்பிடித்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு அநேக சான்சஸ் கொடுத்துருக்கிறேன், அநேக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் டு சேஞ்ச் மை லைஃப். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் நாங்கள் அலட்சியப்படுத்தாதபடி கர்த்தரை நடத்தும், காத்துக்கொள்ளும். பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் கிரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Jesus loves you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். Thank you. God bless you.